அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு 3 நூல்களோட கல்கி குழுமத்தோட நூல்களோட சந்திப்பை மொழிகிறேன். கோகுலம், அப்புறம் கோகுலத்தோட சில இதழ்கள் வச்சுருக்கேன். இன்னொரு இதழும் உண்டு. மங்கையர் மலர், அப்புறம் கல்கியோடைய தீபாவளி மலர், பவள விழா மலர். இது கல்கி ஏன்னாக்க நான் கல்கியில் தான் முதல் என்னுடைய கவிதை வெளிவந்தது. என்னுடைய தமிழம்மா வாங்கி அனுப்பிச்சாங்க. அந்த கவிதை முதல் வந்ததால் எனக்கு கல்கி ரொம்ப எழுத்துலகத்துக்கு கொண்டு வந்த பத்திரிகையே கல்கி தான். நான் என்னுடைய பிளாகில் கூட குறிப்பிட்டிருக்கேன். முதல் சன்மானம் வந்தது கல்கியிலேருந்து தான். இந்த கல்கி தீபாவளி கல்கியில் நிறைய ரொம்ப பங்களிப்பு செய்ய முடியாட்டியும் கல்கியில் குறைந்த அளவில் இந்த அதாவது தீபாவளி மலரில் மாண்புமிகு பாத்திரங்கள்னு சொல்லிட்டு பண்பு நிறைந்த பாத்திரங்கள்னு சொல்லிட்டு மணிமேகலை, கர்ணன், ஆஞ்சநேயர், ஹரிச்சந்திரன், தர்மர் இவங்களை பற்றிலாம் எழுதியிருக்கேன். இது ஒரு 2 பக்கம் வந்திருந்தது. கிட்டத்தட்ட கல்கி 1941 ஆரம்பிக்கப்பட்டது. 2021 வரைக்கும் கல்கி, மங்கையர் மலர், கோகுலமெல்லாம் வெளிவந்தது. 70 வருடங்களாக, 75 80 வருடங்களாக இப்போ ஆன்லைனில் வந்துட்டுருக்குது. இப்படிப்பட்ட பாரம்பரியம் மிக்க கல்கி அலுவலகத்துக்கு சென்று அதனுடைய பவள விழா கொண்டாடத்தின் போது 2016 நான் அங்கே ஒரு நிகழ்ச்சிக்கு சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தேன். அந்த நிகழ்ச்சியில் எனக்கும் நானும் ஒரு பரிசுகள்லாம் வழங்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. நிகழ்வுகளெல்லாம் கலந்து கொண்டு அதை பற்றி இதில் நான் எழுதியிருக்கிறேன். என்னுடைய எனக்கு அது பங்களிக்க என்னன்னாக்கா 12 இதில் இதன் மூலமாகவே எனக்கு என்னென்னா 12 இதழ்களில் நான் குழந்தைகளுக்கான உணவு குறிப்புகளும் கோகுலத்தில் 12 இதழ்களில் விடுதலை வேந்தர்கள்ன்ற ஒரு இதையுமே நான் அதில் எழுத முடிஞ்சிச்சு. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இதழ் கல்கி மங்கையர் மலர். மங்கையர் மலர்லேயும் நான் பழ உணவுகள், அதுவும் செட்டிநாட்டு உணவுகள் 30 60 அதில் பங்களிப்பு செஞ்சுருக்கேன். எனக்கு கல்கிலையும் மங்கையர் மலர்லேயும் ஓரளவு வாய்ப்பு கிடைச்சாலும் கோகுலத்தில் தான் நல்ல வாய்ப்பு கிடச்சிச்சு. 12 மாதங்கள் குழந்தைகளுக்கான ஹெல்த்தி ஃபுட்டு அந்த டயட்டை நான் எழுத முடிஞ்சிச்சு. நிறைய ஒரு 10-12 கவிதைகளையும் எழுத முடிஞ்சிச்சு. அதே போல் அளவழியப்ப ஆரம்பித்த அந்த இதழில் கோகுலத்தில் கிட்டத்தட்ட 1972 நாங்கள்லாம் கோகுலத்தோட ஒரு இடைவிடாத வாசகர்கள். கோகுலத்தில் நாங்கள் எங்களுடைய சிறு பிள்ளையில் அணில், டமாரம், பாப்பா மலர், பாலமித்ரா அது மாதிரி நிறைய படிக்கும்போது கோகுலமும் படிச்சிருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த பத்திரிகையிலே வள்ளியப்பாவோட கவிதைகளும் நாங்கள் படிச்சுட்டு அந்த புத்தகங்கள்லாம் வாங்கி நாங்கள் ரொம்ப அதில் ஃபேன்ஸு. அதில் என்னுடைய பங்களிப்பும் இருக்குதுன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருந்தது. அந்த பவள விழா கொண்டாட்டங்களை பற்றி நானும் எழுதி அனுப்பியிருக்கேன். அதுவும் என்னுடைய புகைப்படத்தோடு வெளிவந்திருக்குது. அதில் நடந்த நிகழ்ச்சிகள், நான் பங்கேற்று கொண்டது, அந்த குழந்தைகளுடைய ஆக்டிவிட்டீஸ், அவங்களுடைய உற்சாகம் எல்லாமே அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சிறப்பான இது அவங்க இந்த கல்கியில் முதல்ல நம்ம எல்லாருமே கல்கியோட ரசிகர்கள். அவருக்கு தான் என்னுடைய புத்தகங்கள் நான் விடுதலை வேந்தர்கள் தொகுத்ததெல்லாம் ஒரு விடுதலை போராட்ட வீரர்கள் தொகுத்ததெல்லாம் ஒரு புத்தகமாக போட்டு அவருக்கு தான் சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன். அந்த அலுவலகத்துக்கு சென்று அவருடைய அவர் முன்னாடியே பார்த்திபன் கனவு இதெல்லாம் படித்த அவருடைய ரசிகையாக இருந்தேன். பொன்னியின் செல்வன், இந்த மாதிரி இன்னும் நிறைய அலை ஓசை, சிவகாமியின் சபதம் இதெல்லாமே படித்து, இதெல்லாம் எனக்கு இப்போ கல்வனின் காதலி இதெல்லாம் இந்த நூல்களெல்லாம் படிச்சுட்டு பார்க்கும்போது அவருடைய அலுவலகத்துக்கே போய் அவர் பொண்ணோட சேர்ந்து அவங்களோட இருந்து ஒரு சீஃப் கெஸ்ட்டாக பங்கேற்றுக்கிட்டது ரொம்ப ஒரு சிறப்பான அனுபவமாக இருந்தது. அங்கே சீதாரவி இருந்தாங்க, லட்சுமி நடராஜன் இருந்தாங்க. அவங்களோட புகைப்படம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பவள விழா ஆண்டு கொண்டாட்டம் நடந்த போதும் அந்த அரங்கத்துக்கு சென்று எல்லா நிகழ்ச்சிகளையும் பங்கெடுத்துக்கிட்டோம். ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அன்றைக்கி. இந்த நிகழ்ச்சி இந்த மாதிரி நினைவலைகள் மறக்கவே முடியாது. அதுவும் கோகுலத்தில் 24 மாதங்கள் எழுதும் வாய்ப்பு கிடச்சிச்சு. நடுவில் கவிதைகளும் வந்தது. வள்ளியப்பா எழுதின ஆரம்பித்த அவர் கிட்டத்தட்ட 82லேருந்து 87 வரைக்கும் இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். அதில் நடுவில் சில காரணங்களால் ஒரு சில வருஷங்கள், ஒரு வருஷமோ என்னமோ கல்கி செயல்படாமல் இருந்தால் கூட அப்புறம் திரும்ப தொடர்ந்து செயல்பட்டுச்சு. இப்போ 2021 வரைக்கும் எல்லா பத்திரிகையும் வந்துட்டு இருந்தது. இப்போ இந்த கொரோனாவுக்கு பின்னான காலகட்டத்தில் எல்லாமே ஆன்லைனில் வருது. அதனால எனக்கு இந்த கல்கி
கல்கி பவள விழா மலர்லையும் தீபாவளி மலர்லையும் அப்புறம் 2016 பங்களிப்பு செஞ்சோம். ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருந்த பத்திரிகைகள் இவையெல்லாம். அதுமாரி கோகுலத்தில் பங்களிப்பு, மங்கையர் மலரில் பங்களிப்பு செஞ்சதெல்லாம் மன நிறைவான விஷயங்கள். நன்றி லக்ஷ்மி நடராஜன் மேம், சீதா ரவி மேம், கோகுலம் ஆசிரியர் அனைவருக்கும் நன்றி.